அனைவருக்கும் வணக்கம். சீனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான மோதல் மீண்டும் ஆரம்பிச்சிருக்கு நண்பர்களே. இந்த முறை அமெரிக்கா சீனாவை சுத்து போட ஆரம்பிச்சிருக்கிறது தெளிவாக தெரியுது. சீனாவை எப்படியெல்லாம் அமெரிக்கா தாக்க தொடங்கி இருக்குது, இதனால சீனாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு, அதைத்தான் இன்றைய முக்கியமான செய்தியாக பார்க்க போறோம் நண்பர்களே. இரண்டாவது செய்தியாக நாம் எதை பார்க்குறோம் அப்படின்னா, ட்ரம்ப் நேற்று திடுதிப்புன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணினாரு. அது என்னன்னா, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க முதல் கட்டமாக எதிர்வருகிற 10 நாளைக்கு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னாரு. எல்லாத்த விட முக்கியமான விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, இது தான் நிறுத்திய 10வது போர் அப்படின்னு சொல்லி மனுஷன் அப்படி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுருக்கிறாரு. இது நேற்று பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப்பை எல்லாரும் வச்சு செய்கிறதுக்கு காரணமாகவும் அமைஞ்சுது. வாங்க நண்பர்களே, இந்த இரண்டு முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகளை பார்க்கலாம். முதல் வேலையாக நீங்கள் எங்களுக்காக ஒரு வேலை செய்யணும். அது என்ன? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வீடியோ பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு காலையில் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி. அது என்ன அப்படின்னாக்க, அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை சீனாவோடு மோத தொடங்கி இருக்குது அப்படிங்கிறதான். அது ஏற்கனவே கடந்த சில நாட்களாக பலவிதமாக சீனாவோடு மோதல் போக்கை கடைபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்கா அப்படிங்கிற பார்த்தோம். ஏன் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேற்று முன்தினம் கடுமையான மோதலும் ஏற்பட்டது. இரண்டு நாட்டு வெளியுறவுத்துறை பேச்சாளர்களும் அடிச்சுக்காத குறையாக ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கு என்ன அமெரிக்கா செய்திருக்குது அப்படின்னா, சீனாவுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அண்டை நாடாக கருதப்படுகிற ஒரு நாட்டோடு ஒரு மிக முக்கியமான ஒப்பந்தத்தை போட்டிருக்குது அமெரிக்கா. அது சீனாவுக்கு பயங்கர டெட்ரிமெண்டலாக அமையும் அப்படின்னு ஆங்கில பத்திரிகைகள் சொல்லியிருக்கிறாங்க. டெட்ரிமெண்டல் அப்படின்னா சீனாவுக்கு பாதகமாக அமையும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம். அமெரிக்கா அப்படி ஒப்பந்தம் போட்டிருக்கிற நாடு எது அப்படின்னா அது இந்தோனேஷியா. இந்தோனேஷியா சீனாவுடைய அண்டை நாடு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தோனேஷியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை தகராறு, கடல் எல்லை தகராறு கடந்த பல வருடங்களாக நடந்து வர்றது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்தோனேஷியா சீனாவை எதிர்கொள்வதற்கு, இராணுவ ரீதியில் எதிர்கொள்வதற்கு என்னவெல்லாம் வழி அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அதற்கு இந்தியாவோடும் இந்தோனேஷியா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குது ஆயுதங்களை வாங்கிறதுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா இந்தோனேஷியாவுக்குள்ளே பூந்திருக்குது. நேற்று அமெரிக்கா இந்தோனேஷியாவோடு போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு ஷரத்தாக என்ன சேர்க்கப்பட்டிருக்குது அப்படின்னா, அமெரிக்காவுடைய படைகள் இந்தோனேஷியாவுடைய வான்பரப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் அது. அதாவது போர்க்காலத்திலோ அல்லது நார்மல் டைம்ஸில் கூட அமெரிக்காவுடைய விமானப்படை இந்தோனேஷியாவுடைய வான்பரப்பை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் பர்மிஷன் கேட்கணும், ஒவ்வொரு விமானத்துக்கும் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பிளாங்கெட் அப்ரூவல் கொடுத்துடுச்சு இந்தோனேஷியா. இதற்கு மிக முக்கியமான காரணமே இந்தோனேஷியா சீனாவுக்கு செக் வைக்கணும் அப்படின்னு நினைக்குது. ஏன்னா சீனா ஒரு முறையல்ல இருமுறையல்ல பல முறை இந்தோனேஷியாவுடைய கடல் பரப்புக்குள்ள தன்னுடைய கடற்படை கப்பல்களை அனுப்பியிருக்குது. இந்தோனேஷியாவுடைய வான்பரப்புக்குள்ள தன்னுடைய விமானப்படையை அனுப்பியிருக்குது. இதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாம இந்தோனேஷியா திணறிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அமெரிக்கா உள்ள வந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு இந்தோனேஷியாவில் தரைப்படைக்கு பேஸ் கொடுக்க போகுதா இந்தோனேஷியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதற்கான டீட்டெயில்ஸ் இன்னும் வெளிவரவில்லை. ஆனால் வான்பரப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னதுலேயே ஒரு மிக முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு இந்தோனேஷியாவுக்கு ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டால், சீனாவிடமிருந்து ஏற்பட்டால், ஏன்னா அங்கே இருக்கிற மிகப்பெரிய நாடு சீனா தான், இந்தோனேஷியாவுடைய எதிரியும் சீனா தான். சீனாவிலிருந்து ஏற்பட்டதுன்னா அந்த வான்பரப்பை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா உடனடியாக உள்ளே பூரும், சீனாவுக்கு செக் வைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். இது சீனாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சீனாவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக வந்திருக்குது. ஏன்னா சீனா
இந்தோனேஷியாவுடைய பல தீவுகள் தன்னுடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்தோனேஷியா மட்டும் இல்லை, பிலிப்பீன்ஸு, சவுத் கொரியா, ஜப்பானு, மலேசியா இப்படின்னு அந்த பகுதியில் இருக்கிற பல நாடுகளுடைய பல நிலப்பரப்புகள், பல தீவுகள் தங்களுடையது அப்படின்னு சொல்லி சீனா சொல்லிகிட்டு இருக்குது. இதற்கு இந்தோனேஷியா இப்பொழுது பெரிய லெவலில் செக் வச்சிருக்குது. வான்பரப்பை அமெரிக்காவுக்கு அளித்த இந்தோனேஷியா அடுத்ததாக சர்ச்சையில் சிக்கி இருக்கிற சில தீவுகளை அமெரிக்கா தளம் அமைக்கிறதுக்கு, அதாவது கடற்படை தளம் அமைப்பதற்கு வழங்கக்கூடும் அப்படிங்கிற பேச்சு அடிபடுது நண்பர்களே. இதுதான் இப்பொழுது பயங்கரமான சிக்கலாக மாறி இருக்குது அமெரிக்க சீன உறவுகளில். அமெரிக்கா தொடர்ந்து சீனாவை தாக்கி வருது அப்படிங்கிறோம் இல்லையா, இது மூன்றாவது இன்ஸ்டன்ஸ். இப்போது ட்ரம்ப் முதல் செக் எங்கே வச்சார் அப்படின்னா சீனாவுக்கு வெனிசுவேலாவில் வச்சார். வெனிசுவேலாவுடைய அதிபரையும் அவர் மனைவியும் கடத்திக்கிட்டு போய் அமெரிக்காவில் சிறை வச்சதோடு இல்லாமல் வெனிசுலாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தார். வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெயை அந்த நாடு யாருக்கு விற்கலாம் யாருக்கு விற்கக்கூடாதுங்கிறதை இன்றைக்கு அமெரிக்கா முடிவு செய்து. இரண்டாவதாக ஈரானின் மீது போர் தொடுத்தார். ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு இப்பொழுது தடை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. கரெக்டா? இந்த இரண்டையுமே ட்ரம்ப் செய்ததுக்கான காரணம் வேறொன்றும் இல்லை, சீனாவுக்கு செக் வைக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன் தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. சீனாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 90% எங்கிருந்து வருது தெரியுமா? வெனிசுவேலா பிளஸ் ஈரான். இந்த இரண்டு நாடுகளிடம் இருந்து மட்டும் தன்னுடைய 90% கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டிருக்குது சீனா. அந்த இரண்டு நாடுகளுமே அமெரிக்கா தடை விதித்த நாடுகள். அந்த இரண்டு நாடுகளுமே மார்க்கெட் விலையை விட பாதி விலை விலைக்கு சீனாவுக்கு கச்சா எண்ணெயை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வேற யாருமே அந்த நாடுகிட்ட கச்சா எண்ணெய் வாங்க முன் வரல, அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு சீனா தான் வாங்குச்சு. இப்பொழுது அதுக்கும் வழி இல்லாமல் போயிடுது. ஏன்னா ட்ரம்ப் அங்கே தான் செக் வச்சிருக்கிறாரு. இப்போ சீனா இறக்குமதி செய்கிற 90% கச்சா எண்ணெய்க்கு செக் வச்சுட்டாரு ட்ரம்ப். அடுத்ததாக அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, சீனாவுடைய அண்டை நாடு ஒன்றோடு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு. இதில் இந்தோனேஷியா ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இந்தோனேஷியா ஆயிரக்கணக்கான தீவுகளை கொண்டது ஒரு பெரிய நாடு. இந்தோனேஷியா பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு. அந்த நாட்டுடைய பல தீவுகள் தனக்கு சொந்தம்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்குது சீனா. இப்போ இந்தோனேஷியாவுடைய வான்பரப்பு முழுவதையும் அமெரிக்காவுக்கு தாரை வார்த்ததுக்கு நிகராக ஒரு அக்ரிமெண்ட்டை இந்தோனேஷியா போட்டதுனால சீனா இந்தோனேஷியாவுடைய வான்பரப்புக்குள்ள தன்னுடைய படைகளை அனுப்புவது சிக்கலாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி அனுப்பினால் அமெரிக்கா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காது அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியத்துவமே. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு அந்த பகுதியில் பல நாடுகளில் பேஸ் இருக்கு, இராணுவ தளங்கள் இருக்குது. சவுத் கொரியாவில், ஜப்பானில், பிலிப்பீன்ஸில் அப்படின்னு பல நாடுகளில் தளம் வச்சிருக்குது அமெரிக்கா. இப்பொழுது இந்தோனேஷியாவையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருச்சு. இது நாளைக்கு ஒரு போர் வந்தால் அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் மிகப்பெரிய செக்கை வச்சிருக்குது அமெரிக்கா. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இது அமெரிக்காவுடைய இந்த செயல் சீனாவை பயங்கரமாக சீண்டி பார்க்குற விஷயமாக இருக்குது. இன்றைக்கு சீனா வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில் அமெரிக்காவுக்கு நேரடியாகவே கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்குது. நாங்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், நாங்கள் உங்களுடைய ஆதிக்க சக்திக்கு பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்லாம் பேட்டி கொடுத்துருக்குது. உண்மையிலேயே கிரவுண்டில் இது என்ன ஆக்ஷன் எடுக்க போகுது சீனா அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தியாக இன்னைக்கு எதை பார்க்கணும்னா நண்பர்களே, ஈரான் போரை பற்றி தான் பார்க்குறோம். ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் ஒரு 2 வார அமைதி அப்படின்னு ஒரு சீஸ்ஃபயரை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதில் லெபனானை இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஈரான் இப்பொழுது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. இஸ்ரேலும் விடேன்னு லெபனானை தாக்கிட்டு இருக்குது. அதற்கு காரணம் லெபனான் மீது இருக்கிற காழ்ப்புணர்ச்சி அல்ல, லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கி வருவதால் வேற வழி இல்லாமல் இஸ்ரேல் அவங்கள திருப்பி தாக்குது. இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் யாரோட சப்போர்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஈரானுடைய சப்போர்ட். ஈரான் பெத்தெடுத்த குழந்தைகள் தான் இந்த ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள். ஹெஸ்புல்லா மட்டும் இல்லை,
காசாவில் இருக்கிற ஹமாஸு, சிரியாவில் இருக்கிற ஹூத்தி தீவிரவாதிகள், இவங்க எல்லாருமே ஈரான் பெத்தெடுத்த பிள்ளைகள் தான், தீவிரவாத பிள்ளைகள். அதனால தான் இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கிற ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை நாங்கள் முடிச்சு கட்டுறது வரைக்கும் நாங்கள் போற நிறுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏன்னா கிழக்க இருக்கிற ஈரான் அடிச்சா தெற்க லெபனான்ல இருந்து ஹெஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் அடிக்கிறாங்க. இது வந்து பெரிய சிக்கலாக இருக்குது இஸ்ரேலுக்கு. ஈரான் ஒரு பக்கம், அப்புறம் இவன் வளர்த்தி விட்ட 3 தீவிரவாதிகள் 3 பக்கம். இஸ்ரேலை எல்லா பக்கத்துலையும் இப்படி சூழ்ந்துக்கிட்டு தாக்குனா இஸ்ரேல் என்னதான் பண்ணும்? திருப்பி அடிக்கத்தானே வேணும். ஒரு பூனைக்குட்டி கூட கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி உங்களை தாக்கத்தான் செய்யும். அது ஆக்ரோஷம் அல்ல, அது தற்காப்பு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேணும். இஸ்ரேலுடைய நிலை அப்படித்தான். இஸ்ரேலை சூழ்ந்து கொண்டு எல்லா விதமான இஸ்லாமிய தீவிரவாதிகளும் இஸ்ரேலை தாக்குனா இஸ்ரேலை அழிச்சே ஆவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சா, பிறந்த குழந்தையிலிருந்து இஸ்ரேலை அழிக்கிறது தான் உன்னுடைய வாழ்க்கை குறிக்கோள் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணி வளர்த்துனா அவங்கெல்லாம் தீவிரவாதி ஆகாமல் என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட தீவிரவாதிகளை நீங்கள் திருத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் இஸ்ரேல் எழுப்புது. தொடர்ந்து தீவிரவாதிகள் எங்களை தாக்கும்போது அந்த தீவிரவாதிகளை நாங்கள் திருப்பி அடிக்காமல் நாங்கள் என்ன அடி வாங்கிக்கிட்டே உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்னு இஸ்ரேல் கேட்குது. நியாயமான கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு இப்பொழுது நான் தீர்வு கண்டு விட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் திடுதிப்புன்னு நேற்று அறிவிச்சாரு. பயங்கர ஆச்சரியம். அதான் வந்து பிரேக்கிங் நியூஸ், ஃப்ளாஷ் நியூஸாகவே நேற்று ஓடிச்சு பார்த்துக்கோங்க. என்னென்னா 10 நாள் சீஸ்ஃபயரை தான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், யாருக்கும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே அப்படின்னு சொல்லி அறிவித்தார் ட்ரம்ப்பு. அவர் அறிவித்ததோடு இல்லாமல் மேலும் ஒரு கொசுரையும் சேர்த்திக்கிட்டாரு. இது வந்து நான் நிறுத்தின 10வது போர் அப்படின்னு. மனுஷனுக்கு என்ன புரிஞ்சுதான் பேசுகிறாரா, புரியாமல் பேசுகிறாரா ஒன்றும் தெரியல. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் தெருவில் போய் வரிசையாக 10 வீட்டுக்காரங்களை அடிச்சுவிட்டு அந்த அடிதடி முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாரு 10 வீட்டு சண்டையை நான் நிறுத்திவிட்டேன் அப்படின்னா இது என்னங்க கேட்குறதுக்கு கூத்தா இல்லை? அப்படித்தான் ட்ரம்ப் பண்ணுறதுமே தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறது? ஹீ இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மேன் ஆன் எர்த் டுடே. யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கரெக்டாக. ஆனால் அவர் அறிவித்த ஒரு சில மணி நேரங்கள்லேயே இஸ்ரேல் வந்து திரும்பி லெபனானின் மீது தாக்குதல் நடத்துச்சு. அப்பொழுது இஸ்ரேல் என்ன சொல்லுச்சுன்னா, லெபனானின் மீது எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது, லெபனானோடு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை நாங்கள் சகிச்சுக்க மாட்டோம், ஹெஸ்புல்லா தீவிரவாதிகளை நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இன்றைக்கு லெபனானுடைய அதிபரும் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் அமெரிக்காவில் வெள்ளை மாளிகையில் வச்சு ட்ரம்பின் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக இருக்குது. அதனுடைய முடிவு என்ன ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நண்பர்களே, இந்த தீவிரவாதத்தை உலகத்திலிருந்து அழிக்கிறது வரைக்கும் உலகம் நிம்மதியாக சாந்தமாக வாழ முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.